மத்திய எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். உங்களிலே எந்த மனுஷனானாலும் தன்னிடத்திலே அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். பொல்லாத மனிதர்களாகிய நாங்கள் உங்கள் பிள்ளைகளாகிய உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதைவிட நீங்கள் இந்த நாட்களிலே தேர்வு நேரத்திலே எக்ஸாம் நேரத்திலே நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது வரும்பொழுது உங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். பொல்லாதவர்களாகிய தகப்பனும் தாயும் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது உங்கள் பரமபிதா உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால், உங்கள் பிதா தம்மிடத்திலே வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ நீங்கள் பிதா கிட்ட வேண்டி கொண்டால் பிதா உங்களுக்கு நன்மையானவைகளை இன்றைக்கு என்ன பண்ண போகிறார்? இந்த எக்ஸாம் நேரத்தில் கொடுத்து செய்வார், உதவி செய்வார். அதனால தான் யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் ஞானம் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். யாருக்கு ஞானம் உங்களிடத்தில் குறைவாக இருக்கிறதோ, ஒருவேளை நான் எக்ஸாமுக்கு சரியாக படிக்கலை, இந்த 12th எக்ஸாமுக்கு 10th எக்ஸாமுக்கு 9th எக்ஸாமுக்கு 8th எக்ஸாமுக்கு நான் எதுக்குமே சரியாக படிக்கலை அப்படின்னு எக்ஸாம் நேரத்தில் நீங்கள் படிப்பு இல்லைன்னு கவலைப்பட்டீங்கன்னா, உங்களிலே ஞான குறைவுள்ளவர்கள் யாராக இருந்தாலும் பிதாவை நோக்கி, பிதாவே பரிசுத்த ஆவியானவரே ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டால் ஆண்டவர் ஞானத்தை தர வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதனால தான் தீத்து 1:2 சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாசிக்கிறோம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இந்த நாட்கள் மிக பொல்லாத நாட்களாக இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு தேவனிடத்தில் கேளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், உங்கள் உற்றார்களுக்காக ஜெபியுங்கள். இந்த நேரத்தில் தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய எல்லா விதமான காரியத்தையும் ஆசீர்வதிப்பார். காட் bless you, God bless you. நாம் ஜெபிப்போம்.